வந்து சாதி ரீதியான பிரச்சனை, பாலின ரீதியான பிரச்சனைகள், அதே நேரம் வர்க்க ரீதியான பிரச்சனை, இனம் ரீதியான பிரச்சனை, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடக்குமுறைகள் சார்ந்து இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உலகம் பூரா இருக்குது. அதுல வந்து சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நிலத்துக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்த மாதிரி மாறலாமே ஒழிய, மற்றபடி பிரச்சனைகள் இல்லாத, அடக்குமுறைகள் இல்லாத ஒரு நாடே வந்து கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அடக்குமுறைகள்ல வந்து அந்த மக்கள் எப்படி கையாண்டாங்க அப்படின்னா, அது வந்து போராட்டத்தின் மூலியமா தான். அதாவது போராட்டத்தின் மூலியமா எப்பேற்பட்ட அடக்குமுறைகளையும் வந்து அடக்கி ஒடுக்கிடலாம், சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து உலகம் முழுக்க நடந்த போராட்டங்கள்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த விதத்துல உலகத்துல நடந்த மிக முக்கியமான போராட்டங்கள்ல ரெண்டாவது மிக முக்கியமான போராட்டமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, அது சவுத் ஆப்பிரிக்காவுடைய விடுதலை போராட்டம் தான். சவுத் ஆப்பிரிக்காவுடைய விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து உருவாயிருச்சு அப்படின்னாலும், அது வந்து 1954க்கு அப்புறம் அப்படிங்கிறது இன்னொரு பரிமாணத்துல போய் இருந்துச்சு. அப்பதான் வந்து பிரிட்டிஷ் காங்கிரஸ் இயக்கம் வந்து அந்த இடத்துல வந்து ஜெயிச்சு, அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க தான் ஆட்சியில இருந்தாங்க அப்படின்னாலும், அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மாற்றத்தை வந்து அங்க ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மக்களுக்கு, அதாவது கருப்பின மக்களுக்கு வந்து உள்நாட்டுக்குள்ள பயணம் பண்றதுக்கே வந்து பாஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து தேவைப்படுது. வெள்ளையர்களுக்கு அது தேவையில்லை. உள்ளுக்குள்ள வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னாலே கையில பாஸ்போர்ட்டை வச்சுட்டு தான் போகணும். இல்லைன்னா உங்களுடைய பயணம் வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொண்டு வந்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இனி வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம், கருப்பின மக்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறமும் இன்னொரு கேவலமான ஒரு விஷயத்த வந்து அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காங்கிரஸ் இயக்கம் வந்து கொண்டு வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து வெள்ளையின மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பா இந்திய மக்கள், அதே நேரம் ஆப்பிரிக்க மக்கள் யாருமே வந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்படி வந்து கேவலமான, ரொம்ப கொடூரமான சட்டத்திட்டங்களை வந்து 1954க்கு அப்புறம் பிரிட்டிஷ் காங்கிரஸ் இயக்கம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதை வந்து அதை கவனிச்ச ஆப்பிரிக்க காங்கிரஸ் அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களும், கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்களும், இந்திய காங்கிரஸை வந்து மையப்படுத்தி இருந்தவங்களும் வந்து மிகுந்து போராடி அதை எதிர்த்து சண்டையும் போட்டாங்க. அதுல வந்து மிக முக்கியமான ஆட்கள் யாரு அப்படின்னா, அது டெஸ்மண்ட் டிட்டு, அப்புறம் நெல்சன் மண்டேலா அவர்கள் தான். நெல்சன் மண்டேலா வந்து ஆப்பிரிக்க காங்கிரஸோடைய மாணவர் அமைப்பு சார்ந்த ஒரு நபரா இருந்தாப்புல. டெஸ்மண்ட் டிட்டு வந்து ஒரு பாதிரியாராகவும், அதே நேரம் ஆப்பிரிக்க மக்களுடைய விடுதலை உணர்வுல வந்து பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு நபராகவும் அந்த காலகட்டத்துல இருந்திருந்தாரு. அப்போ வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படின்னு உடனே அவங்க அதை எதிர்த்து போராட்டத்துல ஈடுபட, அதை கவனிச்ச பிரிட்டிஷ் காங்கிரஸ் இயக்கம் வந்து என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, கம்யூனிசத்தை தடை பண்றதுக்கு இதுதான் ஒரே வாய்ப்பு. கம்யூனிசத்தை வந்து நம்ம தடை செய்யணும். அதே நேரம் இவங்களையும் வந்து அடக்கி ஒடுக்கணும், அராஜகம், கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி சட்டவிரோதமா சில குழுக்களும் வந்து இங்க இயங்கிட்டு இருக்காங்க. அதனால அதையும் நம்ம வந்து ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கம்யூனிசம் அப்படிங்கிற ஒத்த விஷயத்த வந்து அவங்க பயமா எடுத்துக்கிட்டு அவங்க பேச்சுரிமைக்கு எதிராகவும் ஒரு ஒரு அடக்குமுறை வந்து கையாண்டிருப்பாங்க. அதே நேரம் ஆப்பிரிக்க காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க, இந்திய காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க, இப்படி நிறைய தலைவர்களை அவங்க கைதும் செஞ்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது கம்யூனிசம் அப்படிங்கிற கம்யூனிசத்தின் மீதான பயம் தான். அதுக்கப்புறம் வந்து அதை எதிர்த்து ஆப்பிரிக்கா காங்கிரஸும், இந்திய காங்கிரஸும், கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து போராடி ஒரு மிகப்பெரிய மாநாட்டை அந்த இடத்துல நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்து கைது செஞ்சிருப்பாங்க. அதை கைது செஞ்சதுக்கு அதை வந்து கண்டிக்கிறது விதமா ஏறக்குறைய 8000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து வேலை நிறுத்தத்துல ஆப்பிரிக்க பகுதிகளில், குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஈடுபட, அதுல 8000 மக்களுக்கு மேல வந்து கைது செஞ்சு அவங்களுக்கு பிணை எதுவும் கொடுக்காம அவங்கள வந்து சிறையில வந்து தள்ளியிருக்கும் இந்த பிரிட்டிஷ் காங்கிரஸ் இயக்கம் வந்து. அதை வந்து கவனிச்ச இதுக்கு வந்து இதுதான் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்ல கவனிச்ச நிறைய கருப்பின மக்கள்ல இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் வந்து ஒரு நாளை வந்து தியாகம் பண்ணி அந்த நாள்ல அந்த மக்களுக்காக நம்ம சண்டை போடணும், அவங்களுக்காக நம்ம வேலை நிறுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 1950 ஜூன் மாசம் ஒரு தேதியை வந்து பிக்ஸ் பண்ணி அந்த ஒரு நாள் பூரா அவங்க வேலை நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது இனிமேல் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பலர் அதுல வேலையை இழந்தாங்க, சிலர் அதனால வாழ்க்கையுமே இழந்து போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து சவுத் ஆப்பிரிக்கால 1950களுக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா உருவாயிட்டே இருந்துச்சு. அதனாலே வந்து இப்படிப்பட்ட பெரிய போராட்டங்கள்ல வந்து அந்த இயக்க தலைவர்களும் வந்து கைது செய்யப்பட, அது கூட சேர்ந்து நெல்சன் மண்டேலாவும் கைது செய்யப்பட்டாரு தேச துரோக வழக்குக்காக. அதுக்கப்புறம் வந்து நெல்சன் மண்டேலா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து இன்னும் ஆக்ரோஷமா போராட ஆரம்பிச்சாங்க. அதனால
அவங்க மீது துப்பாக்கி சூடும் வந்து நடந்துச்சு. துப்பாக்கி சூட்ல சர்பிலோலோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து, அந்த பேர் எனக்கு சரியா உச்சரிக்க தெரியல, அதனால நான் கீழே அதை பதிவா போடுறேன். அந்த ஊர்ல வந்து ஒரு 60 பேருக்கு மேல துப்பாக்கி சூட்ல வந்து இறந்து போனாங்க. 150 பேருக்கு மேல காயத்தை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து கவனிச்ச நிறைய ஆப்பிரிக்க தலைவர்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து குறிப்பிட்ட ஆப்பிரிக்க தலைவர்கள் மட்டும்தான் பேசணும், எல்லாரும் இந்த பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல அது வந்து நெல்சன் மண்டேலாவுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி விட்டுறது. அவர் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாம் போராடுறது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக கிடையாது, இனவெறியை வந்து எதிர்த்து. அப்ப இனவெறியை எதிர்க்கணும்னா எல்லாரும் சேர்ந்து நின்றுதான் போராடணும். யாரும் தனிப்பட்ட முறையில அப்படி போராடுறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால கருப்பின மக்களா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இனவெறியை நம்ம எதிர்த்து போராடணும். அதுதான் நமக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி அதையும் ஒன்னா சேர்ந்துதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு 5 வருஷம் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாப்புல. அதுவும் அப்போ வந்து ஒரு இந்த இந்த தொடர்ச்சியான போராட்டங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதால ஒரு மிகப்பெரிய சிறை தண்டனை அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சில காலங்கள் கழிச்சு அந்த ஜெயில இருந்து விடுதலை அடைஞ்ச உடனே அந்த ஜெயிலுக்குள்ளே அவர் வந்து சட்டப்படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து படிச்சிருந்ததால அதை வச்சு மக்கள் மத்தியில ரொம்ப தீவிரமா வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் வந்து 1960கள்ல அவர் வந்து கைது செய்யப்பட, அதுவும் தன்னுடைய இந்த சகாக்கள் மூலியமா சகாக்களையும் வந்து சேர்த்துக்கிட்டு அவர் ஒரு ஒரு இடத்துல வந்து பேசும்போது அவர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து தடை செய்யப்பட்ட இடங்கள்ல எல்லாம் பேசுறாரு, தடை செய்யப்பட்ட விஷயங்களை வந்து பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக நெல்சன் மண்டேலாவை வந்து கைது செஞ்சிருப்பாங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நீதிமன்றத்துல அவரை வந்து நிக்க வச்சு அவர்கிட்ட வந்து கேட்பாங்க. அதுவும் நீங்க ஏன் இப்படி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கருப்பின மக்களுக்காக நான் என் வாழ்நாளை வந்து நான் இழந்திருக்கேன் கிட்டத்தட்ட. அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் அப்படிதான் எப்பவுமே என் மக்களுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் சண்டை போடுவேன். அதே நேரம் நான் வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்க்கிற மாதிரி கருப்பின ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறேன். எனக்கு தேவை அப்படிங்கிறது ஆதிக்கம் இல்லாத ஒரு அரசாங்கம், ஆதிக்கம் இல்லாத எல்லாரும் சமமா வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியை வந்து நான் கொண்டு வரணும், செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், அந்த மாதிரியான மக்கள் கூட்டத்தை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாப்புல. அந்த பேச்சு அப்படிங்கிறது ஏறக்குறைய 3 மணி நேரம் நீதிமன்றத்துல வந்து விசாரிக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த அவ்வளவு பேச்சையும் வந்து கேட்டு அந்த நீதிபதி கடைசியில் என்ன சொல்லிடுவாருன்னா, உங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆயுள் தண்டனையை வந்து கொடுத்துருவாப்புல. அதே சமகாலத்துல டெஸ்மண்ட் டிட்டோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லீடர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா மக்களுடைய இனப்பிரச்சனை எதிர்த்து வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அவருமே ஏறக்குறைய இந்த ஒரு கண்ணோட்டத்தை தான் வச்சிருப்பாப்புல. அதாவது பாகுபாடுகள் அற்ற அரசாங்கம் இருக்கணும், எல்லாருக்கும் சமமான கல்வி, சமமான உரிமைகள் வந்து கிடைக்கணும். இப்படி பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு கருப்பின மக்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடாது. அதே நேரம் வெளியில வந்து அவங்க போகும்போது அடிமைகளா தான் போறாங்க, இந்த அடிமைத்தனம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா டெஸ்மண்ட் டிட்டோவும் சரி, அதே நேரம் நெல்சன் மண்டேலாவும் சரி ரொம்ப தீவிரமா அதை வந்து யோசிச்சுட்டு போனாங்க. அதனால நெல்சன் மண்டேலாவுக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறதே கிடைச்சது. அவர் வந்து சிறைக்கு சென்றுட்டாரு. அதுவும் ராபின் அப்படிங்கிற ஒரு தீவுல வந்து அவர் அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்த உடனே மக்கள் வந்து இன்னும் வேகமா போராட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க அவருடைய கண் பார்வை வந்து பாதிக்கப்பட, சூரிய ஒளி சார்ந்த பிரச்சனைகள் வந்து அப்படி ஒரு 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 விஷயத்தை அவருக்கு ஏற்படுத்தி விட, அவர் வந்து கொஞ்ச காலங்கள் கழிச்சு இன்னொரு சிறைக்கு வந்து மாற்றப்படுறாரு. அவர் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் ஆப்பிரிக்க காங்கிரஸ் மக்கள், அதே நேரம் ஆப்பிரிக்க காங்கிரஸ் இயக்கம், அதே நேரம் விடுதலை விரும்புற நிறைய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 1856க்கு அப்புறம் 1986க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து கட்டவிழ்த்து விட, அதுக்கப்புறம் வந்து ஒரு விடுதலையை சந்திக்கிறாரு 27 வருஷம் கழிச்சு. அதுவும் 1990கள்ல வந்து அவர் விடுதலை அடைஞ்ச உடனே அவரை பத்தி நிறைய பேர் என்ன யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து சோர்ந்திருப்பாரு, இனிமேல் வந்து இவ்வளவு பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போறது இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவர் ஜோகன்ஸ்பர்க்ல ஒரு மைதானத்துல வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாப்புல. அது வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு பேச்சா இருக்கும். அந்த பேச்சை வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் இனிமேல் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை நம்ம ஆட்சி செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் 90கள்ல அவர் விடுதலை செய்யப்பட்ட சில காலத்திலேயே பொது தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அந்த பொது தேர்தலில் நெல்சன் மண்டேலாவை ஜெயிக்கவும் செஞ்சிருப்பாரு. ஜெயிச்சதும் இல்லாம முதல் கருப்பின பிரதமராகவும் வந்து மாறியிருப்பாப்புல. மாறினதுக்கு அப்புறம் அவர் இடத்துல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் வந்து பாகுபாடுகள் அற்ற அரசாங்கத்தை தான் அமைக்க விரும்புறேன். என்னுடைய இந்த தேசத்துல வந்து, அதுவும் இந்த சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில்
இது வந்து ஒரு வானவில் அரசாங்கம் மாதிரி. இங்க எல்லா வண்ணங்களும் பாதுகாப்போட இருக்கும், எல்லாருடைய பாரம்பரியமும் பாதுகாக்கப்படும். இது நீங்க வந்து அப்படிலாம் இது பாதுகாக்கப்படுமா, பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம்லாம் இவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாகுபாடுகள் அற்ற அரசாங்கம் அமையறதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அது வந்து டெஸ்மண்ட் டிட்டோடைய கருத்துக்கும் வந்து ஒத்து போகும். அப்படி ஒரு 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 அதாவது நெல்சன் மண்டேலா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையும், அது இனம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஏகாதிபத்தியம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் போராடுவதன் மூலியமாவே எதிர்த்து சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னுடைய வாழ்நாளுடைய மிக முக்கியமான காலகட்டங்களை வந்து, குறிப்பா கால்வாசி காலகட்டத்தை வந்து அதுக்கு அனுபவிச்சு, அதுக்கு வந்து விட்டு கொடுத்து அதை ஜெயிக்கவும் வச்சாரு. அதான் அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. அதாவது எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தையும் போராடுனா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உலக மக்களுக்கு கத்துக் கொடுத்த மிக முக்கியமான நபர்கள்ல ஒருத்தர் நெல்சன் மண்டேலா, இன்னொருத்தர் டெஸ்மண்ட் டிட்டோ அவர்களும் கூட. இது வந்து சிலருடைய வாழ்க்கை தான் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வரலாற்றுல வந்து பேசப்படும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுல மிக முக்கியமான நபரா வந்து நம்ம பார்க்க வேண்டியது நெல்சன் மண்டேலா அவர்களை தான். உங்களுக்கு இந்த விஷயம் வந்து பிடிச்சிருந்துச்சு, இந்த விஷயத்த வந்து நீங்க விரும்பி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. அதே நேரம் இன்னொரு மிக முக்கியமான உலகத்தை உலுக்குன ஒரு போராட்டத்தை நான் அடுத்த பதிவுல உங்களுக்கு சொல்றேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.